வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் அவர் வந்து 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு மீனராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரகப்பயிற்சின்னு சொல்லலாம், இல்லை கிரக நிலைகள்னு சொல்லலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ரம் ஆகிறார். உங்கள் ராசிநாதன் புதன் வந்து வக்ரம் ஆயிடுவார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பயிற்சி நடைபெறும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடைபெறும். ஏப்ரல் 24 சுக்கிர பயிற்சி. ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏப்ரலோட பொது பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் யாரோட இருக்காரு? குருவோட இருக்காரு. இதன் ஏப்ரல் 10 வக்ரம் ஆயிடுவார். வந்து மிதுன ராசிக்கு வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் புதன் அவர் யாரோட இருக்காரு? குருவோட இருக்காரு. குருவோட இருக்கும்போது ஒரு பொற்காலமாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. முதல் 10 நாள் பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். முழுக்க முழுக்க லாபமாக இருக்கும். நல்ல பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த 10 நாளுமே. இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபம் இருக்கும். ஆனால் கூட உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க, பெரிய அளவு பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த பயப்பட மாதிரி எந்த பலனும் இல்லை. இப்போ 10ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் தேதி வரையும் எல்லாமே நல்லா போகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சரிவு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த இதுலேயுமே நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் பாதிப்பு எதுவும் இல்லை. 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்கரமானாலும் அவர் சுக்கிரனோட சேர்ந்து நீச்சி அடைஞ்சிருவார். அதனால் எந்த பாதிப்பு வராது. சரிங்களா? பெரிய அளவு பாதிப்பில் சின்ன சின்ன கவனக்குறைகள் இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான பலனாக இருக்கும். புதன் வந்து ராகுவோட சேர்றதுனால ராஜயோகம் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த தவறான செயல்கள் எதுவும் நடப்படாது. தொழில் வந்து நல்லா அமோகமாக அமையும். லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதாவது தொழிலையோ இல்லை வருமானம் வர்றதுலையோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ் முதலீடுலையோ எந்த பாதிப்புமே கிடையாது. அமோகமான பலன்கள் இருக்கும். பண வரவுமே அமோகமாக இருக்கும். முதலீடு அமோகமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் விருத்தி பண்ணுவீங்க. எல்லாமே அமோகமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உடல் உபாதைகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். மனக்குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நினச்சிட்டே இருப்பீங்க இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனால் பிஸ்னஸில், அதாவது தொழிலில், வேலை பார்க்குற இடத்துல, முதலீடில், பண வரவில் எந்த தடையுமே இருக்காது. உங்களுக்கு இருந்ததோட கொஞ்சம் அதிகமாக தான் பணவரவு எல்லாமே இருக்கும். என்ன உடல் உபாதைகள் வந்து இருக்கணும், நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் வந்து கவனம் செய்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா பயனாக தரும் இந்த மாதம். புது தொழில்கள் தொடங்குவீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதுவரைய தொழிலில் லாபம் இல்லாதவர்களுக்கும் லாபம் உண்டாக்கக்கூடிய அமோக வாய்ப்பு அமையும். மிதுன ராசிக்காரர் இதுவரைய ஓடிட்டே பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அதில் பல தடைகள் வந்திருக்கும், பல ஏமாற்றங்கள் வந்திருக்கும், பல மனக்கசப்புகள் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கி இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான அமோகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிதுன ராசிக்காரருக்கு இந்த மாதம் வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு அமோகமான இடம் வாங்குவதற்கோ, இல்லை வீடு கட்டுவதற்கோ, வீடு மனை வாங்குவதற்கான யோகம் வந்து இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது பழைய வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ கடையில் பணமே நிற்கலை, அதுக்கான டைமும் இல்லை அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பழைய வீடை ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை பழைய வாகனத்தை வந்து நான் புது வாகனம் மாற்ற போகிறேன், ஏதாவது ஒரு புது முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதம் வந்து தொடங்கலாம். அமோகமான சிறப்பான மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரிங்களா? புதுப்பிக்கக்கூடிய யோகம் வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் யோகம் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால திருமண யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பண்ண முடியல, இல்லாட்டி நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லைங்கன்னா பொண்ணு பார்த்து முடிக்கிறது நல்லது. இந்த மாதம் திருமண யோகம் அமையக்கூடிய மாதம். மிதுன ராசிக்காரர் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு திருமணம் ஆகுது, என் தம்பிக்கு ஆயிடுச்சு, இல்லை என் உறவினர்களுக்கு ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு மட்டும் ஏன், என்னோடய சின்ன பையனுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்குது, ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அந்த தடையை எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். சிறப்பான அமோகமான திருமண பலன்கள் இந்த மாதம் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. திருமணத்துக்கு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் மிஸ் பண்ணிடாதே. இந்த மாதத்தை உபயோகப்படுத்தி பயன்படுத்தி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கும். திருமணத்துக்கு தங்கு தடைகள்லாம் தாண்டக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமையும்.
வெளிநாட்டு யோகம் மிதுன ராசிகளுக்கு அதிகம். அதனால் வெளிநாட்டு போகணும் நிறையா பேர் ஆசைப்படுவாங்க. கடல் கடந்து போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த கடல் கடந்து போகக்கூடிய யோகம் வந்து நிறைய பேர்த்துக்கு அமையும் இந்த மாதம். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு குறிப்பெயர்ச்சி வேறு வருது. அதனால் வந்து ஒரு நல்ல பலனை தரும். இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டு போய் படிக்கிறதோ இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறதோ இல்லாட்டி ஏதாவது முதலீடு பண்ணுறதோ கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு யோகம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மாதம். இந்த மாதத்தை ஏப்ரல் மாதத்தை பயன்படுத்திங்க. மொத்தமாக பார்க்கும்போது மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாதத்தை பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தூவக்கூடிய சிறந்த மாதமாக அமையுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக